சீமானுக்கு மன்னிப்பு கிடையாது, 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உறுதிதான் என்ற தகவலை நீதிபதியே தெரிவித்திருக்கிறாரா? சமூக வலைதளங்களில் சீமான் அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவல் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக சீமான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். கடந்த சில மாதங்களாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக குரல்களை கொடுத்து வருகிறார். அதற்கு பாராட்டுகளை தெரிவிக்கலாம். ஆனால் மறைந்த முன்னாள் தலைவர்களை இழிவாக பேசுவதும் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுவதும் அவரை மன்னிக்க முடியாத அளவிற்குத்தான் தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தொடர்ந்து 4 முறை நீதிமன்ற படி ஏறினால்தான் சீமான் நிதானமாக இருப்பார் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருக்கு சிக்கலாக மாறிவிட்டது. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் பொழுதே பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படாமல் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதன் காரணமாக சீமான் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 10 வழக்குகள் சீமான் மீதும் சீமானின் ஆதரவாளர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நீதிமன்றமும் தற்பொழுது மீண்டும் ஒரே தவறை செய்யக்கூடிய சீமான் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்படுவது உறுதிதான் என்றும் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டிலேயே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பொழுது மிகப்பெரிய அளவில் முன்னாள் பிரதமரை மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்தார். அப்பொழுதே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வாய்க்கு வந்ததை உளரக்கூடிய வகையில் சீமான் அவர்கள் பேசுகிறார் என்றும் உண்மை தன்மை இல்லாமல் பேசுகிறார் என்றும் நீதிபதி கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். பல முறை மன்னிப்பு வழங்கப்பட்ட போதிலும் மேடை ஏறினால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா? மறைந்த தலைவர்களை பற்றி ஆதாரம் இல்லாமல் பேசினால் நிச்சயம் அதற்கான தண்டனையை சீமான் அவர்கள் வகிப்பார் என்றும் தற்பொழுது வரை சீமான் மீது 45 வழக்குகளுக்கு மேல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வழக்குகளுக்கும் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால் 7 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையில்தான் சீமான் அவர்கள் சிறையில் இருப்பார். அதற்கு பிறகு அவரால் கட்சியை கூட சிறப்பாக வழிநடத்த முடியாது என்றும் நீதிபதி எச்சரிக்கை செய்துள்ளார். தற்பொழுது சீமான் அவர்கள் தொடர்ந்து 4 முறை நீதிமன்றத்தின் படி ஏற வேண்டும் என்று இறுதியாக கூறியுள்ளார். இதனால் இறுதி தீர்ப்பு வரும்பொழுதுதான் தெரிய வரும் சீமானுக்கு என்ன தண்டனை என்று. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.